இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் பேசணும். கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours வந்தார். அவனை தான் கட்டியிருக்குன்றது கன்ஃபார்ம் எடுப்பார். அதுக்கு சைலண்ட்டாக கொடுப்பாரு. அது என்ன எங்கள் வீட்டுக்காரர் கூட அப்போ தான் கொண்டுட்டு வந்துருப்பார். பார்த்துக்கிட்டு படிக்கட்டை பார்க்காம ஸ்டெப் வச்சு வச்சு நடந்து பாருங்க. அப்போ முடியும் அதெல்லாம் நமக்கு. இப்போ நாடடிமன் அவர் பண்ணதெல்லாம் ஏந்து பார்க்குறாருல. அப்போ இருந்த போட்டி அந்த சினிமாவில் வந்து டைரக்டராக வந்து ப்ரொடியூசர் பண்ணி இது வேலை. அதான் நான் வந்து ஒரு 200 கோடி ஒரு படம் பண்ணோம்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் மண்டை கழுந்துடும். நாகேஷ் சாருக்கு மகனாக நடிக்கணும்னு பெரிய கனவு. புருஷனுக்கு அரசன் படத்தில் அப்பா சார் நாகேஷ் சார் நான் பையன் நடிச்சினேன். அதெல்லாம் நடிச்சு பார்த்துக்கோ. கடைசி சந்தோஷம் இல்லை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வந்தவங்க தட்டி கொடுக்குற ஒருத்தர் ஊக்குவிக்கிறாருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டு விஷால் அப்பா முதல்ல தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி அவங்க என்னை வச்சு ஜாடிக்கேற்ற முடியும்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு சார் தான் துவக்கி வச்சாங்க அந்த படத்தை. படம் நல்லா போச்சு. அது அந்த துவக்கம் அப்படி நினைச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும் சார். ஆனா இவங்க வேற மாதிரி கன்சீவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய அபிப்பிராயம், எல்லாருடைய அபிப்பிராயம். ஒண்ணு என்னை பத்தி கேட்டீங்கன்னா இப்ப போய்கிட்டு இருக்க இதுக்கே கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு வந்து ரியாஸ் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். சாரை பற்றி ஒரு 4 கேள்வி கேட்போம்னு நினச்சி வராப்புல அது பதில் சொல்கிற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம். அப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ ஏதாவது பண்ணுறோம். டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெல்டன் உருவாக்கிட்டு இருக்கோம். இது வேலை. அதான் நான் வந்து ஒரு 200 கோடி ஒரு படம் பண்ணோம்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் மண்டை கழுந்துடும். நான் ஏன் அப்படி ஆகலை இப்படி ஆகலன்னா இப்படியானதே பெரிய விஷயம். காலேஜ் 4 இட்லி சாம்பார் அவ்வளோதான் வாழ்க்கை. அதெல்லாம் உணர்றதுனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கும் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு ரைம் லைட்டில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அந்த தொழிலை நேசித்த விதமோ நம்ம யாரும் நம்ம உணர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க அந்த பண்பு தான் இன்றைக்கும் நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். சாரு கூட பழகி இருக்கேன்றது நான் சொல்ல, நீங்க கேட்டப்பறம் தான் சொன்னேன். ஆமா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நிச்சயமா சாரு கூட நீங்க பேசுறீங்க, நான் தெரியும் என்ன பேசுறீங்க எது கேட்குறீங்க, அதே ஒரு பெரிய பாக்கியம். நிச்சயமா மக்கள் திலகம் வந்து என் கையை பிடிச்சி புத்தம் கொடுத்தா மாதிரி போட்டோ வீட்டில் இருக்கு வச்சிருக்கேன். ஆமா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் கல்யாணத்துக்கு வந்தாரு பிளஸ் பண்ணது. அப்போ நடிகர் திலகத்தோட ஒரு படம், நடிகர் திலகம் அப்பா நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா அம்மா நான் புள்ள இப்படி ஒரு காம்பினேஷன் போடலாமா? இல்லை நம்ம ஒரு ஜோடிக்கு இப்படி ஒரு வேண்டாம். அது நடந்திருக்கேன். கண்டிப்பா அதுதான் சந்தோஷம் சொல்லுவோம். அது எவ்வளவு பெரிய புண்ணியம். நாகேஷ் சாருக்கு மகனாக நடிக்கணும்னு பெரிய கனவு. புருஷனுக்கு அரசன் படத்தில் அப்பா சார் நாகேஷ் சார் நான் பையன் நடிச்சினேன். அதெல்லாம் நடிச்சு பார்த்துக்கோ. கிடைச்ச சந்தோஷம் இல்லை. கண்டிப்பாக கரண்ட் இல்லாத வீட்டில் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படித்தோம். ஆமாம், வீட்டில் இத்தனை கரண்ட் இருக்குது, லைட் இருக்குது, இதுக்கு சந்தோஷப்பட்டுமா? இன்னைக்காது கரண்ட் இல்லாத வீட்டில் வாழ்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிச்சயமா அதே தாண்டி தான் வந்திருக்கான். கண்டிப்பாக இதுக்கு சந்தோஷப்பட்டுக்கோம். ஓகே, சுவிட்சு போட்டால் லைட் எரியுது.
கரெக்ட். அதான் இப்ப நீங்க சொல்ற நீங்க இப்ப சொன்னீங்களா இந்த விஷயம், என்னோட நோக்கமே அதுதான். இந்த செக்மெண்ட் நான் அந்த எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா, சார் படத்துல அந்த சீன் நடிச்சீங்க, அந்த காட்சி எப்படி வந்துச்சு, அந்த காட்சியில டைலாக் எப்படி பேசுனீங்க, அது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அந்த கேமராக்கு பின்னாடி நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அது பெரும்பாலும் யாருக்கும் கேட்கறதும் கிடையாது, அது மீடியாவில் இன்னைக்கு வந்து பிளாஷ் ஆகிறதும் கிடையாது. அந்த மாதிரி சில நிகழ்வுகள் தான் நம்ம தலைவரோட ரசிகர்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த பயணமே நான் ஆரம்பிச்சு தொடர்ந்து எல்லாருக்கிட்டும் கேட்டு 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 உள்வாங்கி இதை தன்னம்பிக்கை ஓடுது. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்க தட்டி கொடுக்குற ஒருத்தர் ஊக்குவிக்கிறாருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டு நான் படம் பார்த்தேன் வாங்க நாளை வீட்டுக்கு, அது எவ்வளோ பேர் இருக்குது. இந்த மாதிரி அதாவது ஒரு நடிகர் ரஜினிகாந்த் தான் எல்லாரும் திரையில பார்த்துட்டு இருக்காங்க, அவரோட ஸ்டைலை கொண்டாடிட்டு இருக்காங்க, போஸ்டர் பார்க்குறாங்க, ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இன்னொரு ரஜினி இருக்காரு, அது உலகத்துக்கே தெரியாத ஒரு ரஜினி இருந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது அது நம்ம வந்து அந்த ரசிகர்களுக்கு அவருடைய இன்னொரு இதுவும் இருக்கு பங்கு, வெளியில தெரியாதவங்க அது அப்படியே இருக்கு. ஸோ இந்த அவரை சந்திச்ச நண்பர்களோ திரையுலக பிரமுகர்கள் மூலியமா அதை வெளியே கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல தான் இந்த பயணம் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆமா, இதுல இந்த மாதிரி என்ன ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது விட்டு போச்சுன்னு ஞாபகம் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விஷால் அவங்க அப்பா தயாரிச்ச படம் ஜி.கே. ரெட்டி சார் அவங்க ஒரு படம் அவங்களை வச்சு ஒன்று எடுத்தாரு, ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அந்த படத்தோட பூஜையில தலைவர் தான் குத்துவிளக்கேற்ற ஆரம்பிச்சிருச்சாரு. அந்த நினைவுகள் சொல்றேன். விஷால் அப்பா முதல்ல தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி அவங்க என்னை வச்சு ஜாடிக்கேத்த மூடின்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு சார் தான் துவக்கி வச்சாங்க அந்த படத்தை. படம் நல்லா போச்சு. அது அந்த துவக்கம், அதில் எல்லா பாட்டும் ஹிட், அம்சரேகா, அப்புறம் அதில் விஷாலம் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். சைல்டு ஆர்டிஸ்டா இருப்பார் நினைக்கிறேன். அப்போ ஒரு டான்ஸர் வருவார். ஓகே ஓகே. அது இன்னொன்று, அவர் எவ்வளோ யதார்த்தமானவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். சார் கூட நான் வந்து ராகவேந்திர மண்டபத்தில் 2 காருக்கு 2 பேரும் சேர் போட்டு உட்காந்து பேசியிருக்கோம். நான் ரொம்ப அந்யோன்யம் அப்படிலாம் சொல்லிக்கிறேன், பேர் சொன்னதுலாம் மனசில் இருக்குது. அவர் எவ்வளோ யதார்த்தன்றதுக்கு சொல்கிறார். அப்போ சொன்னேன், சார் போன வாரம் ஒரு ஆள் மீட் பண்ண சார், அவர் என்ன சொன்னார், பாண்டியராஜன் நீங்கள் தர்மம்லாம் பண்ண வேணாம், ஆனால் உங்களுக்கு பயங்கர புண்ணியம். என்னது தர்மம்லாம் பண்ண வேணாம், புண்ணியமா? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார், உங்களுக்கு நல்ல உங்கள் குடும்பத்துக்கே நல்ல பெரிய புண்ணியம். என்ன எப்படிங்க அது, எவ்வளோ பேர் சிரிக்க வைக்கிறீங்க, நீங்கள் தியேட்டரில் எவ்வளோ பேர் சிரிக்காங்க, டிவி பார்த்து எவ்வளோ பேர் சிரிக்காங்க, 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்க சார், அதே பெரிய புண்ணியம் சார் உங்களுக்குனாரு. ரைட்டு, கரெக்டு தான், 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிற ரைட்டு. ஆனால் என்னையே நம்பி இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்க 9 பேரை அழ வைக்காமல் பார்த்துக்கணும்ல, அது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சார் ஒன்று சார் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக, அதான் முக்கியம். எனக்கு ஏன் ரியாக்ட் பண்ணுறது பயங்கர, ஏன்னா யதார்த்த வாழ்க்கையை அவர் ரசிக்கிறார். அவ்வளோ இதான் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற சந்தோஷமாக வச்சுருக்கணும், அது ரொம்ப பெரிய விஷயம். அதை அவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஆச்சரியமாச்சு. நான் சாதாரணமாக தான் சொன்னேன், அதான் முக்கியமான, அதான் முக்கியம். அவ்வளோ யதார்த்தவாதி, குழந்த மாதிரி நல்லா கலகலத்திருக்காரு. அவர் கவனிக்கும் போது உத்து அது புறவரெல்லாம் அப்படி கவனிக்கிறாரு. நம்ம அவர் கவனிக்கிறதே பயந்துடும், இவ்வளோ கவனிக்கிறார், நம்ம கரெக்டாக சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. யதார்த்தவாதி இல்லை, அதை தாண்டி அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக வேற கண்ணோட்டத்தை எப்படி பார்த்துருக்காரு பாருங்க. அதை யாருக்குமே அதை ஸ்ட்ரைக் ஆகல. எனக்கு நான் சாதாரணமாக சொல்லிட்டேன், அவர் ரியாக்ட் பண்ணுறது தான் பயமாச்சிருக்கு, ரொம்ப கஷ்டமாட்டேன். இல்ல இது இல்ல, அவர் சொன்ன இந்த ரீசனை இவ்வளவு புண்ணியம் தேடிக்கிட்டு சொன்ன காரணமே பாத்தீங்கன்னா, நகைச்சுவை எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருக்க யாருக்குமே அந்த ஸ்பார்க் கண்டிப்பா வந்திருக்காது.
நம்ம செய்யற இந்த விஷயத்தினால நமக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. யாரும் அதுல அந்த ஆங்கிள் போயிருக்காது. அது அவர் யோசிச்சு எவ்வளவு பிரமாதமா சொல்றாரு பாருங்க. அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு டீப் அனலைஸ் பண்றாருன்றது இது ஒரு சின்ன உதாரணமா கூட நம்ம அதை எடுத்துக்கணும்னு தோணுது. இன்னுமே ரொம்ப க்ளோஸான ஒரு விஷயம், க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஹைலைட்டா. வந்தாலாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பெருமை கிடையாது. அவரை பற்றி சொல்றது பெருமை தான். கண்டிப்பா வந்தார் ஒரு நாள் அவர் தோட்டத்தில் சார் பார்க்குறோம், பேசிட்டு இருக்கேன். திடீர்னு சாப்பாடு அவரே குக்கர் மாதிரி இருக்குது, அங்கே சாப்பாடு இருந்துச்சு, எடுத்து போட்டாங்க. சாப்பாடு டால் பருப்பு சோறு. என்ன சார் வெஜிடேரியன் ஆகிட்டீங்களா அப்படின்னா, இல்லை பண்ணி நேற்று கூட பிரியாணி சாப்பிட்டோம், தபாலிஜி போகிறப்பா பண்ணி டக்குன்னு சாரு ஆம்லெட் போட்டார். என்னது ஆம்லெட் அவரே போடுறாரு, போட்டு நம்ப மாட்டீங்க, அதை தட்டு அந்த கடாயிலேயே அதை ரெண்டாக கட் பண்ணார். ஒன்று எடுத்து எனக்கு வச்சிட்டாரு, ஒன்று எடுத்து போட்டார். இதை விட எனக்கு என்னங்க கொடுக்கணும் வேணும். மனுஷங்க அப்படிதான் வாழணும். அவங்களாம் நமக்கு கிடைச்ச இந்த உலகத்தில் கிடைச்ச நடமாடும் கடவுள்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க பல விஷயம் நல்லா இன்னும் நிறைய பொக்கிஷம் உங்களுக்குள்ள அடைஞ்சிருக்கு, வெளியே வந்து நீங்க யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, இந்த தருணத்துல இந்த அளவுக்கு எங்களுக்காக வரணும். உங்களுக்கு எங்க வீஃபர் மீடியா சொல்ல ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ரியாஸுக்கு பேட்டி கொடுத்தது எனக்கு நானே பேட்டி கேட்ட மாதிரி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. பன்னெண்டு எங்களுக்கு பாட்டெல்லாம் பண்ண தெரியாது. அதுல ஒருத்தர் கம்போசர், ஒருத்தர் வந்து லிரிசிஸ்ட், அப்படி வச்சு நாங்களே ஒண்ணு பண்ணிட்டோம். அப்படி டீமா ஃபார்ம் பண்ணி ஸ்மைல் சேட்டையா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். நல்ல டிராவல் இருந்துச்சு. அந்த டிராவல்ல போயிட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பெனி பிளாக் ஷீப்னோட எல்லாருமே கோரஸா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டு, ஓகே இது நல்லா இருக்கு. தேடி பார்த்தா பிளாக் ஷீப்னா உருப்படாதவங்க. அதுக்கப்புறம் நான் டிவி பைத்தியம் சார். அதனால டிவியில போடுற படங்கள்லாம் மனசுக்குள்ள பதிஞ்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்த தலைவர் படம் முத்து. நான் யூடியூப்லயும் அவைலபிளா இல்ல, எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல. அதை பத்தின ஹிண்ட்ஸ் இல்ல, ஒரு சீன் 2 சீன் கட்டிருக்கோம்ல, அப்படியும் இல்ல. இத பசங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் இதை நம்ம லைவ்லயே சொன்னேன். முதல் முறை பார்த்தது சார். நான் வந்து ஏதாவது போட்டோ எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இங்க ராகவேந்திரா மண்டபத்துக்குலாம் கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். நான் ரொம்ப இதா சொல்லுவேன், இல்ல தலைவர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒர்க் பண்ணா இப்போ அந்த பேட்டை ஆடியோ லான்ச் அப்ப முன்னாடி நான் இது மாதிரி பேசியிருக்கேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது தேவையா, எப்படி பண்ணுவே நீ, அப்படி இப்படின்னு காலில இருந்து